முகம் ஆனபொருள் நீயருள ஆதிபராசக்தி சிவப்பரம்பொருளே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிறது தேவாரம். வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்கிறார் திருநாவுக்கரச பெருமான். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கிறார் வள்ளல் ராமலிங்கம். சூடி கொடுத்த சுடற்கொடியால் மாலை கட்டும் வேலை செய்தவள் தனக்கு மாலை கட்டிய அந்த திருமாலையே மணக்கக்கூடிய வகையில் உள்ளத்தில் அன்பும் அருளும் வைராக்கியமும் பக்தியும் கைகூடியதினால் அவளுடைய ஃபோக்கஸ் அண்ட் ஃபெய்த் பெருமாளையே இருந்தது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதம். மனித உடலும் பஞ்சபூதங்களும் சமநிலை அடைவதற்கு பெரியோர்கள் வகுத்து தந்த சைவ பாரம்பரியத்தில் மாதாந்திர விரதம் என்பது ஒரு மனிதனை உயர்த்தக்கூடியது. வெப்பமும் மழையும் ஒன்று சேர்ந்து தட்பவெப்ப சூழல் மாறி இருக்கும். இக்காலகட்டத்தில் உபவாசம் என்கிற பேரில் மனிதர்களை மாமிசம் உண்ண விடாமல் தடுத்து சைவ உணவையே உண்டு உடுத்தி பூண்டு சுகம் கண்டா வைத்தார்கள். நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு சிறந்தவர்கள், எவ்வளவு சிறந்த அனுபவசாலிகள். இந்த மனித இனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனை நல்ல விஷயங்களையெல்லாம் பழக்க வழக்கமாக நடைமுறையில் தந்திருக்கிறார்கள். அம்பாலோ புரட்டாசி மாதத்தில் உயிர்களை உற்பத்தி செய்கிறார். இப்படி புரட்டாசி மாதம் நீத்தார் பெருமக்களுக்குரியது. மனித கூட்டங்கள் இறப்பிற்கு பிறகும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பூமியில் வந்து மேலுலகவாசிகள் நமக்கு நம்முடைய எண்ணத்தில் நல்ல அறிவும் புத்தியும் ஞானத்தையும் புகட்டுகிறார்கள். உண்ண உணவு உடுத்த உடை தங்க இருப்பிடம் தந்து நம்மை பிறக்கச் செய்து வளர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை விட நம்முடைய மூதாதையர்களுக்கு நன்றி செலுத்துவது தான் சிறப்பு என்கிறது மனுநீதி சாஸ்திரம். அப்போ எல்லோரும் நாம் வாழ்நாளில் நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதும் மகாலயபட்ச அமாவாசை. கையளவு கவலம் கண் சிமிட்டளவு நேரம் இறைவனை நினைக்க போதும். உண்ணும்போது இறைவனை எண்ணுவது சிறப்பு. இப்படித்தான் நம் பக்தி இருக்கிறது. பக்தியால் பலகாலம் இறைவனையே பற்றி கொள்ளலாம். மாதா பிதா இருவரும் சேர்ந்து இணைந்ததினால் நாம் பிறந்தோம். இந்த குரு என்கின்ற ஒருவர் நமக்கு தொழிலையும் தெய்வத்தையும் சுட்டி காட்டுகிறார். அப்போ குருவடிவாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கரளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை கலைந்தே என்று வினை கலையும் மாதம் புரட்டாசி. சொர்க்கத்தின் வாசல் கிடைப்பதும் அதுதான். நவராத்திரி பண்டிகையும் அதுதான். ஒன்றை ஒன்பதாக மாற்றக்கூடியவள் அம்பாள். புரட்டாசி என்பது சாதாரணமானதல்ல, வாழ்வையே புரட்டி போடும். இந்த ஒரு மாதம் நாம் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியத்தை பெற்றுவிட்டோமேயானால் நம்முடைய வினைகளை எல்லாம் அழிந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் நீதி தராசை போல் நாம் வாழ வேண்டும் என்று சொல்கிறது ஐப்பசி மாதம். அப்போ கன்னி என்கிற இந்த மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிற பொழுது நிலராசியில் பூமியில் உள்ள எல்லா வித்துக்களும் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வரும். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் பூமிக்கு வரும், மனிதன் உள்பட. ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்து பிறந்தவன்தான் மனிதன். ஆகாயத்திலிருந்து காற்றும், காற்றிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமாகிய பூமியில் செடி கொடி தாவரங்களாகத்தான் நாம் தாவர உண்ணியாக வந்து பிறந்து நாம் நம்முடைய தகப்பன் வயிற்றில் தங்கியிருந்து அதற்கப்புறம் நாம் தாயின் வயிற்றில் தந்தையின் மூலமாக வந்து சேர்ந்தோம். இந்த அற்புதமான விஷயத்தை உணர்த்துவதற்கு நம்முடைய தாவர ஜங்கமத்தில் எல்லோரும் நன்றி விசுவாசத்தோடு நாம் சுவாசிக்கிற காற்றை சுத்தப்படுத்தவும் குடிக்கும் நீரை மாசுபடுத்தாமல் இருக்கவும் அதற்காக நாம் ஆறு, குளம், நீர், ஏரி, கரை போன்ற பகுதிகளில் உள்ள உயிரினங்களுக்கு உணவு தரக்கூடிய வகையில் பித்திருக்களுக்கு திரி தர்ப்பணம் என்கிற வகையில் எள்ளும் நீரும் கொடுத்து பச்சரிசி மாவினால் பிண்டங்கள் செய்து நாம் நீரில் கரைக்கின்ற பொழுது நீரில் வாழக்கூடிய மீன்கள் யாவும் இதை உண்டு
அவைகள் நமக்கு உவகையாக ஆனந்தமாக ஆசீர்வாதம் செய்கின்றன. ஓர் உயிர் முதல் பல்லுயிர் வரையிலும் நீரில் வரும். எத்தனையோ வேர்கள் இந்த தாவரங்களின் வாயிலாக கிடைக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொண்டு பல விலங்கினங்கள் உயிர் வாழ்கிறது. இப்படி மனிதனுடைய ஒவ்வொரு செயலும், ஏன் நவதானியத்தை கொண்டு போய் நாம் குளக்கரையிலும் ஆற்றங்கரையிலும் தூவினோமேயானால் அவைகள் விளைந்து முளைத்து அருகில் இருக்கக்கூடிய கால்நடைகள், வளர்ப்பு பிராணிகள், பறவை இனங்கள் எல்லாம் வந்து அதை சாப்பிட்டு பசியாறுகிறது. பூமியை படைத்து பூமிக்கு அத்தனை ஆற்றலையும் இறைவன் படைத்துவிட்டு மனிதனிடத்தில் கொடுத்ததின் நோக்கம் புரிந்துவிடும். ஆக நம்முடைய ஒவ்வொரு சாஸ்திரத்தின்படியும் நாம் மற்ற உயிரினங்களுக்கு வாழ்வதற்கும் வழிவகை செய்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. புரட்டாசி மாதம் சைவ உணவை உண்டு உடுத்தி நம்முடைய மூதாதையர்களை எண்ணி நினைந்து நன்றி உணர்ச்சியோடு இருந்தால் நோயற்ற வாழ்வு நம்ம வாழலாம். இதைத்தான் நம்முடைய சாஸ்திரங்கள் அழகாக தெளிவாக சொல்லுகிறது. நாமும் கடைப்பிடிப்போம், வாழ்வோம், மகிழ்வோம், வளர்ச்சி உறுவோம்.